பொம்மி சித்தா சீரியல்ல இப்போ ஒரு வேற லெவல் எக்ஸ்ட்ரானரியான மாயாஜாலமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. வீசி வந்து சுத்தமா போ மாட்டேங்குது. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிட்டா இருக்கும். பொம்மி வந்து பேசிட்டு இருக்காங்க நம்பூதிரி கிட்ட. "என்ன சாமி, உங்கள நம்பி தான் நாங்களே இருந்தோம். நீங்களே இப்படி இருக்கீங்களே, நீங்க எப்படி பழையபடி மாறப் போறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, "என்ன பண்றது பொம்மி, நீ சொல்றது எல்லாம் வாஸ்தவம் தான். நான் ரொம்ப சக்தி வாய்ந்தவன் தான். ஆனா, என் பொண்ணு என்ன விட அதிக பூஜை பண்ணி சக்தி வச்சிருக்கா. அவ சக்திய மீறி என்னால பழையபடி மாற முடியுமான்னு கேட்டா, அது சந்தேகம் தான். நீ நெனச்சா மட்டும் தான் உண்டு." அப்படின்னு நம்ம நம்பூதிரி வந்து பேசுறாங்க. "சரி சாமி, நீங்க செய்ய சொன்ன பூஜைய நான் வந்து செய்யறேன்னு" சொல்லிட்டு, அந்த இடத்துல பொம்மி மாட்டுக்கும் மாசா வந்து கையில ஒரு முத்திரை மாரி வச்சுக்கிட்டு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ராணியும் சித்தார்த்தும் ஒரு கோயில் வாசல்ல வந்து நிக்கிறாங்க. ஒரு பூசாரி வந்து சொல்ற விஷயத்த எல்லாத்தையும் நம்ப ராணியும் சித்தார்த்தும் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. நம்பூதிரியோட பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க வந்து சித்தார்த் நிச்சயம் என் புருஷன் மனோவ வெளியில கொண்டு வரணும்னா, இதுக்கு பின்னாடி இருக்கிற சூழ்ச்சி எல்லாத்தையும் முறியடிக்கணும். ராணிய வச்சு மட்டும் தான் அந்த பெட்டிய தொறக்க முடியும். ஏன்னா, பொம்மி ராணி பேச்ச மட்டும் தான் கேட்பா. நான் வந்து எப்படி இருந்தாலும் உன்கிட்ட வரப்போறேன்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்காங்க. நம்பூதிரியோட பொண்ணு. ஒரு பக்கம் கோலம்லாம் போட்டிருக்காங்க. இதில நீ விளக்கேத்துமா. விளக்கேத்துனோனே அணையறதுக்குள்ள நீங்க இந்த கோயிலுக்குள்ள போணும். அவ்வளோதானா சாமி அப்படின்னு சொல்லும்போது, அது ஒண்ணும் அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லம்மா. அம்மனோட அருள் இருந்தா மட்டும் தான் உன்னால இந்த மாடிப்படி ஏறுறதுக்குள்ள விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா ஏற முடியும். இல்லன்னு வச்சுக்கயேன், அணைஞ்சிரும். நீ 1000 வாட்டி முயற்சி பண்ணாலும் உன்னால முடியாதுங்கிற மாரி சொல்லிடுறாங்க. "ஆத்தா, உன்ன மட்டும் தான் நம்பி இருக்கேன். நீங்க தான் எனக்கு தைரியத்த குடுக்கணும், நம்பிக்கைய குடுக்கணும்னு" சொல்லிட்டு, அந்த இடத்துல கோலம்லாம் போட்டுட்டு, ஒரு விளக்க வந்து ஏத்துறாங்க. அப்படியே வந்து சிரிச்ச முகமா 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. "எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க மொத ஸ்டெப்ப கடந்துட்டீங்க. இப்ப படிக்கட்டுல ஏறுங்க. ஏறும்போது நின்னு நின்னு போணும். நான் சொல்றத சொல்லிட்டு சொல்லிட்டு போணுன்னோனே, ஒரு படியில வந்து ஏறி நிக்கிறாங்க. பூசாரி சொல்றத அப்படியே வந்து திரும்ப வந்து சித்தார்த்தும், நம்ம ராணியும் வந்து சொல்லிட்டு, அப்படியே ஒவ்வொரு படியா ஏறுறாங்க. வெற்றிகரமா 5 படியும் வந்து தாண்டிர்றாங்க. நடந்து போயிட்டு பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சிடுறாங்க. இப்போதைக்கு அம்மன் உங்களுக்கு உதவி செய்றாங்கன்னு அர்த்தமாயிடுச்சு. நீங்க எதுக்கும் கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொன்னோனே, உள்ள கொஞ்ச நேரம் வந்து உட்காருங்க. நான் வந்துர்றேன்னு சொல்லிட்டு, அவர் வந்து சிரிச்ச முகமா வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காப்புல. வந்திருக்கிறது சித்தார்த்த பார்த்து நக்கலா வந்து சிரிக்கிறாங்க. அவங்க மேல வந்து லைட்டா சந்தேகம் வர மாரி தான் அந்த சீன் வந்து காட்டியிருந்தாங்க. அப்படியே அந்த பூசாரியும் வந்து போறாங்க. போனோனே, அடுத்தடுத்த பூஜையெல்லாம் நீங்க இத செய்யணும்னு சொல்லி புஷ்பத்த வந்து குடுக்குறாங்க. இத வச்சு நீங்க பூஜை பண்ணுங்கங்கிற மாரி சொல்றப்ப, "ஓ! நீங்க கோயிலுக்குள்ள இருக்கீங்களா? என்னால வர முடியாதுன்னு நெனச்சீங்களா? என்னால கண்டிப்பா வர முடியும்." அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்பூதிரி பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க காத்து மூலியமா அப்படியே சித்தார்த் கிட்ட வந்து வந்துர்றாங்க. சித்தார்த்த பார்த்து அப்படியே வந்து நக்கலா வந்து சிரிச்சோனே, சித்தார்த் வந்து அப்படியே மாறிர்றாங்க. சித்தார்த் மாட்டும் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. "என்ன தாடிக்காரா, நீ மாட்டும் சிரிச்சுக்கிட்டே இருக்க? குடுத்த நேரத்துக்குள்ள இந்த பூஜைய வெற்றிகரமா முடிக்கணும்." "என்னது? பூஜைய முடிக்க போறியா?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, "உனக்கு என்னய்யா ஆச்சு?" அப்படின்னு சொல்லி, "தாடிக்காரா, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொன்னோனே, அந்த பூசாரிக்கு சந்தேகம் வருது. உடனே கேட்குறாங்க, "அம்மா, இப்ப இருக்கிறது உன்னோட புருஷன் கிடையாது." "என்ன சாமி சொல்றீங்க? இவ்வளோ நேரம் என்ன புருஷனா தானே இருந்தான். இப்ப இப்ப மட்டும் ஏன் இப்படி சொல்றீங்க?" "அப்படிதாம்மா" அப்படின்னு சொல்லி, அவங்க வந்து 2, 3 இத வந்து சொல்லி அப்படியே வந்து கட்டுறாங்க. சித்தார்த் வந்து மாசா அத வந்து உடைக்கிறாப்புல. அந்த இடத்துல, "ஏய்! எனக்கே வந்து பிரச்சனை குடுக்குறியா?" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து ராணி கிட்ட வந்து பேசுறாங்க. "ராணி, கண்டிப்பா நான் இப்ப அவர் சொன்ன மாரி சித்தார்த் கிடையாது. உனக்கு உன் புருஷன் வேணும்னா, நீ வந்து ஒரு பெட்டிய வந்து தொறந்தே ஆவணுங்கிற" மாரி சொல்றாங்க. நான் எதுக்காக பெட்டிய வந்து தொறக்கணும்? "அப்படியா? இல்லாட்டி இப்ப என்ன நடக்கும் தெரியுமா?" அப்படின்னு சொன்னோனே, "ஏய்! என்ன செய்ய போற?" அப்படின்னு சொல்லும்போது, சித்தார்த்துக்கு நான் பிரச்சனை குடுப்பேங்கிற மாரி அந்த இடத்துல சொன்னோனே, "இப்போ உனக்காக நான் என்ன செய்யணும்? அத மட்டும் சொல்லுன்னோனே" அந்த மனோ இருக்கிற பெட்டிய ராணிய தான் வச்சு தொறக்க சொல்றாங்க. ஏன்னா, ராணி தொறக்கிற மாரி இருந்துச்சுன்னா, நிச்சயம் நம்ம பொம்மியோட சக்தி அது வந்து செயல்படாது. தாடிக்காரனுக்காக தான் நான் இந்த பெட்டிய தொறக்கிறேன்னு பொம்மி கிட்ட வந்து அந்த பெட்டிக்கு முன்னாடி நின்னு சொன்னாங்கன்னா, நிச்சயம் வந்து அந்த பெட்டிய தொறக்கிறதுக்கு அதிகபட்ச ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. மனோ திருப்பியும் வெளியில வர மாரி தான் அப்கமிங் எபிசோட் வந்து கொண்டு போவாங்க. திருப்பியும் மனோவ எப்படி வந்து சண்டை போட்டு அவங்க ஜெயிக்கிறாங்கன்னு தான் அப்கமிங் எபிசோடா இருக்க போகுது. நம்ப நம்பூதிரி வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நம்பூதிரிக்காக வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ப பொம்மி பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப, ஆப்போசிட்லேருந்து நம்பூதிரி கூட மேபி வரலாம். வந்தோனே, "இது மாரி நீ மனோவ வந்து உள்ள வந்து கரெக்ட்டா வச்சிருந்தல்ல, இப்ப ராணி மூலியமாவே அவ வெளியில வரப்போறா. என்ன சொல்றீங்க? இது எல்லாத்துக்கும் காரணம் என்னோட பொண்ணு தான்." அப்படின்னு அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். எபிசோட் வேற லெவல்ல மாஸா செம்ம ட்விஸ்ட் அண்ட் டர்னா வந்து இருந்துச்சு.